என்னடா மவனே, நாளுக்கு நாள் நம்ம சைடு வீக் ஆயிட்டே போகுது. நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே போய் முடியுது. ஏமாவனே, எலெக்ஷனுக்கும் நமக்கும் ராசிலேயே என்னமோ. ஆமா சித்தப்பா, முதல்ல சரக்கு பாட்டில் விஷயத்துல தோத்தோம், அப்புறம் இழவு வீட்டுல மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டோம். இப்போ ரமணா நடிகையை கூட்டிக்கிட்டு வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அவ வாயாலேயே நம்மள கெட்டவங்கன்னு அந்த டிரைவர் பையன் சொல்ல வச்சுட்டான். இனிமே என்ன பண்ணி ஜனங்களை நம்ம பக்கம் திருப்புறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் நாளுக்கு நாள் மவுஸ் கூடிக்கிட்டே போகுது. எல்லா ஓட்டும் அவளுக்கு தான் கிடைக்கும் போல தெரியுது. அந்த டிரைவர் பயலும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அசத்திக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம சவால் விட்டு மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. அது நீ அண்ணம் அவன், நீ தோத்து அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல முறவாசல் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு என் மனசு கடந்து தவிக்குது. மாமா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. இவர் தோக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அவ்வளத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம எதையாவது செஞ்சு இவர் ஜெயிக்க வச்சே ஆகணும். எக்காரணத்தை கொண்டு இவர் தோத்துறக்கூடாது. இதுல ஜெயிச்சு அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தாதான் என் அக்கா குடும்பத்தை நாம நினைச்ச மாதிரி அழிக்க முடியும். சந்திரா, வழக்கமா நீதான் ஐடியா கொடுப்ப, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இதுவரைக்கும் நாம பண்ண ஐடியாவை விட இப்ப ஒரு பெஸ்ட் ஐடியா தோணுது. அத மட்டும் நாம கரெக்டா செஞ்சா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்படியா? சொல்லு, என்ன ஐடியா? மருமகளே, நீ சொன்ன மாதிரி இது அருமையான ஐடியாவா இருக்கே. இத பாரு, இத மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். உன் புருஷனை இந்த ஊருக்கு தலைவராயிருவான். சித்தப்பா, அவனே அதை விட நான் ஜெயிச்சு வந்தா அந்த சாமுண்டீஸ்வரியோட 4 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வந்து முறவாசல் செய்வாங்க. அத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்திரா, உன்னாலதான் அதெல்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே சொல்றேன், நீ கிரேட் தான்.